சிம்மராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாதம் 2026 எப்படி இருக்கும்? ராசியில் சூரியன், கேது, புதன், 12ஆம் பாவத்தில் குரு, 11வது பாவத்தில் செவ்வாய், 8வது பாவத்தில் சனி பகவான், 7ஆம் பாவத்தில் கேது, 2ஆம் பாவத்தில் நீச்ச சுக்கிரன். இது என்ன சொல்லுது? தேவதோஷம், பித்திரதோஷம். இந்த மாதம் வருஷம் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சூரியன் கிரகணத்தில் இருக்கும் பொழுது, இப்போ தான் ஒரு கிரகணம் போயிடுச்சு, அதனால் இது 3 மாதம் வரைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்து கொண்டே இருக்கும். 8ஆம் பாவத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது ஃபினான்ஸ் டைட் பண்ணுவார். அதுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் ஓவராக இருக்கும். ஃபினான்ஸுக்காக அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். மனைவியின் ஆரோக்கியத்தையும் தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். ரொம்ப ஸ்பைசியான சாப்பாடுகளை சாப்பிடக்கூடாது. அல்லது ஏதாவது நோய் சிக்கும். 12ஆம் பாவத்தில் குரு இருக்கும் பொழுது வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. வியாபாரிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்லுவேன். ஏனென்றால் சூரிய பகவான் நல்லா இருக்காரு, நல்ல காலம் என்று சொல்வேன். ஆனால் கேதுவுடன் இருக்கும் பொழுது விவாதத்தில் மாட்டாமல் சாந்தமாக வியாபாரம் செய்ய வேண்டும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு அலைச்சல், ரொம்ப அலைச்சல் இருக்கும். ஆனால் லாபத்தை பார்ப்பீர்கள். பர்சனலாக சொல்லும் பொழுது, வியாபாரம் செய்யும் பொழுது தன்னுடைய உணவு கட்டுப்பாடை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். அல்லது திரும்பி ஓடியார வேண்டிய நிலைமை இருக்கும். எங்கேயாவது யாத்திரைக்கு போனால் திரும்பி ஓடியார வேண்டிய நிலைமை இருக்கும். நீங்கள் நாட்டில் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் சுமாராகவே இருக்கும். வெளிநாட்டில் பண்ணால் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். விவசாயிகளுக்கு சுமாரான காலம். கலைஞர்களுக்கு அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும். கோபம் ரொம்ப அதிகமாக வரும். கோபம் செய்யாதீர்கள் என்று சொல்வேன். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு சுமாரான காலம், ப்ரமோஷன் கிடையாது. ஆனால் ஆஸ் இட் இஸ் போவோம். அதில் சில பேர் உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பார்கள். சுக்கிரன் நீச்சமாக இருக்குது. சூரியன் கிரகணத்தில் இருக்கும் பொழுது கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பாங்க. நீங்கள் இமீடியட்டாக பதில் சொல்லாமல் சாயந்தரம் சொல்கிறேன், 1 hour பொறுத்து சொல்கிறேன் அப்படின்னு இதை தட்டு கழிச்சிட்டிங்கன்னா அந்த பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா படிப்பீர்கள், லாபத்தை பார்ப்பீர்கள். நீங்கள் அரசியலில் இருந்தால் இருக்கிற மாதிரியே இருங்க. ரொம்ப பெருசாக ஒன்று எதிர்பார்க்கக்கூடாது என்று சொல்வேன். ஏனென்றால் குரு பகவான் சரியில்லை, சனி பகவான் சரியில்லை, கேது ராகுவும் சூரியன் கிரகணமும் இருக்கும் பொழுது இந்த மாதம் சுத்தமாக சரியில்லை. 17ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 17ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கலைஞராக இருந்தாலும் சரி, வியாபாரியாக இருந்தாலும், அரசியல்வாதியாக இருந்தாலும், ப்ரமோஷனுக்கு காத்திருக்கிற வேலைக்கு போகிற ஆண் பெண் இருந்தாலும் சரி, 17ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் நிம்மதியை கொடுக்கும். ஸ்டூடெண்ட்லாம் கடுமையாக படிக்க வேண்டும் என்று சொல்லுவேன். சோம்பேறித்தனம் பண்ணாமல் காலைல சீக்கிரம் ஏந்திரிக்க வேண்டும் என்று சொல்வேன். வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா வயதானவர் எல்லோருக்கும் சொல்கிறேன், இந்த மாதம் தயிர் ரொம்ப சாப்பிடக்கூடாது. மோரை குடிக்கலாம், தயிர் ரொம்ப சாப்பிடாதீங்க. அல்லது பித்த நோய் வரும், தலைவலி வரும், சீதளம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு. சீசன் மாறுது, ரெய்னி சீசன் ஆரம்பிக்குது. சூரியன் சரியில்லை, கிரகங்கள் சரியில்லை. செவ்வாயின் பார்வை நமக்கு 2ஆம் பாவத்தில் வருகிறது. அதனால் அங்கே இருக்கிற கிரகமும் சரியில்லாமல் இருப்பொழுது நம்முடைய கட்டுப்பாடு, உணவு கட்டுப்பாடு நம்மளை காப்பாற்றும் என்று சொல்வேன். அதில் விசேஷமாக இந்த தயிர் ரொம்ப அதிகமாக சாப்பிட்டால் உடம்பு ஆரோக்கியம் இந்த மாதம் கெடும் என்று சொல்வேன். விவசாயிகளுக்கு சுமாரான காலம் என்று சொல்லலாம். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம் முக்கியமான விஷயம், தினமும் பகவான் சூரியனுக்கு சூரிய காயத்ரி மந்திரம் சொல்லி தண்ணி விட வேண்டும். காயத்ரி மந்திரம் சொல்லி தண்ணி விட வேண்டும். அதுக்கப்புறம் ஹனுமான் சாலிசா படிக்கணும். அல்லது ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு ஆஞ்சநேயரை 4 தடவை சுற்றிட்டு வரணும். 4 தடவை ஆஞ்சநேயரை சுற்றிட்டு வரணும். சனிக்கிழமை அரச மர கீழே நவகிரக கோயிலில் அல்லது ஆஞ்சநேயர் கோயிலில் ஒரு விளக்கு ஏற்றி பகவான்கிட்ட சந்தோஷமாக உட்கார்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டு வந்தால்
சிம்மராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.